எபிசோட் 3 ஸ்டார்டிங்ல பிபி மேடமோட ஹஸ்பண்ட் ஒரு பையனை போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த பையன் ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டு ஸ்கூல் மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிடுறான். தன்னோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான்ற கோவத்துல வெற்றின்ற பையன் கத்தி எடுத்து வந்து விபி சாரோட கையும் வெட்டிடுறான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் பசங்களோட மைண்ட் செட் சுத்தமா சேஞ்ச் ஆயிருக்கு. அடிதடி சம்பவம் சரக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சம்பவங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கானுங்க. கையை வெட்டினதுனால பல வருஷம் ஜெயில தண்டனை அனுபவிச்ச வெற்றியும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு. டேய் தம்பிங்களா, ஸ்கூல் டைம்ல நான் பண்ண ஒரு தப்புக்காக பல வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன்டா, நீங்க யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா சொல்லி அங்க இருக்க பசங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. ஆனா அங்க இருக்கிற யாருமே கண்டுக்க மாட்டானுங்க. ஸ்கூலுக்கு வந்த பிகேவும் எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் உடைச்ச போனை உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன், அது வரைக்கும் இந்த போனை யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு போனையும் கொடுக்குறான். உன்னை வச்சு ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் டீமை கிரியேட் பண்ணி ஸ்கூலுக்கு இருக்க கெட்ட பேரை சேஞ்ச் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணா நீயே ஸ்கூலுக்கு கெட்ட பேரை வாங்கி தராடான்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்கிட்டும் என் பேக்ல நீ தான் ஜாயின் போட்டியாடான்னு சொல்லி இவனும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா யாருனே இவனால கண்டுபிடிக்கவே முடியல. சந்துரு கேங் தான் ஸ்கூல்ல இருக்கிறதுலே மோசமான போதை கைங்க. இவன் பாத்ரூம் போயிட்டு ஜாயின் அடிக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுவான். ஆல்ரெடி இவன் போதையில இருந்ததுனால அங்க ஒரு கீழே வந்துருவான். இவனை தூக்கிட்டு போயிட்டு வெளியே உட்கார வைக்கிறாங்க. அந்த நேரத்துல இவன் பாகில இருக்கிற ஜாயின் கீழே விழுது. அதை பிக்கேவும் கவனிச்சிடறான். நீ தான் என் பேக்ல ஜாயின் போட்டுருக்கியான்னு சொல்லி இவனும் யோசிக்கிறான். அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. எபிசோட் 4 இதுக்கப்புறம் வியாழக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும். அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வந்ததுமே அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.